இப்போ இவ்வளோ லவ்வா இதெல்லாம் போதில்லை சார். லவ் வச்சிருவோம், ஒரு சைடு வச்சிருவோம். நான் இப்போ லவ்வை தாண்டி இன்னொன்று எட்டு வரேன், பிரேக்கப். சரிங்களா? இந்த பிரிவினை, காதல் தோல்வி அப்படின்னு சொல்லலாம் வச்சுக்கோங்க. இந்த பிரேக்கப் பத்தி சார் என்ன நினைக்கிறாப்ல? இதுக்கு முன்னாடி இருந்திருக்கா? இது நல்ல கேள்வி. நல்ல கேள்வி. சொல்லுங்க சார். தெரிஞ்சு பெரும் கொடுமை. அதாவது நேசிச்ச ஒருத்தர் கூட இணைஞ்சதுக்கு பிறகு பிரிந்து இருப்பது என்பது பெரும் கொடுமை. எந்த அளவுக்குன்னா, நான் கல்யாணம் பண்ணணும்னு முடிவு பண்ணது அதுக்கு முன்னாடி கூட சில நேரத்தில் சின்ன சின்ன சண்டை வரும். 6 மாதம் 2 வருஷம் 2 வாரம் அப்படிலாம் பேசாமலாம் இருந்திருக்கும். திடீர் அப்புறம் சேர்ந்து பேசுவோம். அப்படி காதலிக்கும் போது தெரியல. கல்யாணத்துக்கு பிறகு ஒரு நாள் என்னை விட்டுட்டு அவள் போனாலும், அவளோட நாங்கள் போனாலும், ஒரு நாள் ஃபோன் பண்ணலை, கான்வர்சேஷன் இல்லை அப்படின்னா கூட தூரத்தில் இருப்போம், தொடர்பு கொள்ள முடியாது. இப்போ நான் அப்ராட்லாம் போவேன்னு வச்சுக்கேன், அதை கூட நம்மளால தாங்க முடியாத ஒரு இதாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இவ தாங்கிடுவா. என்ன தெரிஞ்சு பயங்கர ஸ்ட்ராங்கு, மைண்ட் ஸ்ட்ராங். எனக்கு என்னன்னா, இவ இல்லாமல் எதுவுமே என் வீட்டுக்குள்ளே இயங்க மாட்டேங்குது. அந்த அளவுக்கு டோட்டலாக நான் ஒரு மாதிரி மெல்ட் ஆகிட்டேன். என்ன நான் கண்டுபிடிக்கனாவே எவ்வளோ தேனா தான் கண்டுபிடிக்க முடியும் போது. அந்த மாதிரி நேரத்தில் அது பெரும் கொடுமையாக இருக்கும். அப்போ தான் நான் சில நேரத்தில் யோசிப்பேன், நேசித்த ஒருத்தர் ஒரு நாள் நம்மக்கிட்ட சரியாக பேசலைனாலோ, ஒரு நாள் நம்ம ஃபோன் எடுக்கலைனாலோ எவ்வளோ பதட்டம் வருது. எப்படி இந்த பிரேக்கப்லாம் விட்டுட்டு தாங்கிட்டு இருக்கிறாங்க இந்த உலகத்தில் அப்படிங்கும்போது எனக்கு ஒரு பெரிய பயம் வரும். அடிக்கடி இன்டர்வியூ சொல்லக்கூடாது, இருந்தாலும் நான் சொல்கிறேன். திடீர்னு சும்மா நான் இல்லைன்னா நீ என்ன பண்ணுவ அப்படின்னு பார்ப்பான். அந்த வார்த்தையை என்னால் தாங்க முடியாது. மீன் செத்து போயிட்டு என்ன பண்ணுவேன் அப்படின்னு சும்மா கேட்பேன். உன்னால இருந்துட முடியுமா, பசங்களை வச்சுக்கியாவில அப்படி கேட்கும்போது கரண கொடூரமா. நான் உடனே சில நேரில் நீ இல்லைன்னா நானும் இல்லை, யாரை போயிடுவேன், நானும் போயிடுவேன் அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் சில நேரத்தை சொல்லுவேன், என்ன நடக்கும்னே தெரியாது. என்ன திட்டமிடுறது இல்லை, எதுவுமே என்ன நடக்கும்னே தெரியாது. ஆனால் கண்டிப்பாக இந்த லைஃப் இருக்காது, இந்த சிநேகம் இருக்க மாட்டோம், இந்த சூழல் இருக்காது, இந்த மனநிலை இருக்காது. அப்ப பிரிஞ்சிட்டா என்ன பண்ணுவோன்னு கேட்கும் போதே இந்த வழி இருக்கே, பிரிந்தவர்களுடைய வழி எவ்வளவு ரணமா இருக்கும். ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய்.